ஃபண்டு கொடுக்கறதே ஆதவ அர்ஜுனா தான் கட்சிக்கு. இப்போ நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஆதவ் கொடுக்குறாரு. அதனால தான் வந்து இஷ்டத்துக்கு அவரை பேச விடுறாங்கன்னு சொல்றாங்களே. இல்லை, ஆதவ அர்ஜுனா ஃபண்டு கொடுத்து தாவேக்கா நடத்தப்படுவதாக நான் நம்பலை. ஏன்னா அவர் என்ன ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கருவியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஏதோ ஒரு சில கோடிகள் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு கூட்டத்துக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக மொத்தமாகவே அவருடைய பணத்தில் தான் கட்சி இயங்குது அப்படிங்கிறது அது ஒரு தவறான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் தன்னுடைய சொந்த பணத்தில் தான் பல்வேறு நிகழ்ச்சிகள் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, விஜய் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ராப்பர்ட்டிகளே விற்றுருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வடபழனியில் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அது வந்து விஜயினுடைய கல்யாண மண்டபம். ஜேஎஸ்னுடைய சுருக்கம் என்னென்னா ஜோசப் விஜய் சங்கீதா, அதனுடைய சுருக்கம் தான் ஜேஎஸ் கல்யாண மண்டபம். அதை பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்பு தயாரிப்பாளர் லலித் கிட்ட வந்து லீஸுக்கு விட்டுருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அந்த வகையில் தான் தயாரிப்பாளர் லலித் வந்து விஜய்க்கே அறிமுகம். இவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவர் தான் லீஸுக்கு வச்சுருந்தார். போரூரில் இருக்கிற கல்யாண மண்டபம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலி கிராமத்தில் இருக்கிற சோபா கல்யாண மண்டபம், இது எல்லாமே லலித் தான் லீஸுக்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தார். ஜேஎஸும் அவர் தான் நடத்திக்கிட்டு இருந்தார். மிக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜேஎஸ் கல்யாண மண்டபத்தை லலித்கிட்டே வித்துட்டார் விஜய். புரியுதா இல்லை? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விஜய்கிட்ட பல 100 கோடி பணம் இருக்குது, ஏன் அந்த கல்யாண மண்டபத்தை விற்கணும்? என்னென்னா அந்த கட்சி நடத்துவதற்கு அவருக்கு பணம் தேவைப்படுவதால் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை விற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த உண்மை தெரியாமல் நீங்கள் ஆதவ அர்ஜுனா பணம் கொடுத்தாரு, அவர் பணம் கொடுத்தாரு, இவர் பணம் கொடுத்தாருன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையான விஷயம், அல்லது விஜய் வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுவதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ தாவேக்கா